பசலைக்கீரை சாம்பார். இதுதான் பசலைக்கீரை. இந்த கீரை வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கும். இந்த கீரையை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சரியா? இது பசலைக்கீரை. இது ஒரு சாம்பார் மாதிரி வைக்கிறோம். இந்த கீரையை ஒரு சாம்பார் மாதிரி வைக்கிறோம். இந்த கீரையை இப்படி இந்த ஒரு தக்காளி ஒரு இந்த பசலைக்கீரையை நம்ம இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த தக்காளி போட்டு இந்த பருப்பு நம்ம பாசி பருப்பு வேக வச்சுட்டு இருக்கோம். அதில் இந்த தக்காளி இந்த கீரை அரிஞ்சு வச்ச கீரையும் போட்டு நல்லா வேக விடணும். இது நல்லா வேக விடணும். இந்த கீரை வேகுது. நம்ம இதில் என்ன காரத்துக்கு தக்கன வத்தல் பொடி, காரத்துக்கு தக்கன வத்தல் பொடி, தேங்காய், சீரகம், பெரிய வெங்காயம் இதை அரைச்சு அந்த கடையில் போடுது. அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு, சிறிதளவு மஞ்சள் தூள், கீரை சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிட்டு. கீரை சாம்பார் சூப்பராக ஆயிட்டு. இதை நம்ம தாளித்து அப்போ உப்பும் கொஞ்சம் சிறிது மஞ்சள் தூளும் போட்டுக்கோமா. அப்புறம் தாளித்து விட்டு சூப்பரான கீரை கடையில் ரெடி.